ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் பிரதம மந்திரியுடைய விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் திட்டத்தை பற்றி, அதோடைய அமௌண்ட் எப்போ தராங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. பிரதம மந்திரி கிசான் யோஜனா 20வது தவணைக்கு யாருக்கு கிடைக்கும், யாருக்கு இழப்பு ஏற்படும், இது குறித்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியுங்க. ஸோ வணக்கம் நண்பர்களே. இந்த மாதத்தில் மத்திய அரசு, அதாவது பிரதமர் நரேந்திர மோடியால் பிரதமர் கிசான் யோஜனா திட்டத்தின் கீழே ஒவ்வொரு விவசாயியின் கணக்குக்கும் 20வது தவணை தொகை மாற்றப்படும் என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். இது போன்ற சூழ்நிலையில் எந்த விவசாயிகள் பணத்தை பெறுவார்கள், யாருக்கு கிடைக்காது என்பது மிகப்பெரிய கேள்விங்க. ஸோ இந்த கேள்விகளை இந்த கட்டுரையின் மூலமாக உங்களுக்கு நான் ஒரு துல்லியமான பதிலை நான் இப்போ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனவே பிஎம் கிசான் யோஜனா 20வது தவணை 2025 முழுமையான தகவலுக்கு நீங்கள் அனைவருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த விவசாயிக்கு 20வது தவணை தொகை கிடைக்காது முதலிடம் நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா. 20வது தவணை தொகை இந்த ஃபார்மேட் எல்லாமே உங்கள்கிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 20வது தவணை தொகை கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும். நில சரிபார்ப்பு பணியை இன்னும் முடிக்காத அனைத்து விவசாயிகள் கணக்குகளுக்கும் 20வது தவணை 83 அரசாங்கத்தால் மாற்ற முடியாது. இந்த திட்டத்தின் கீழ் ஒரு முக்கிய பணியாகும். பிரதம மந்திரி கிசான் யோஜனாவில் இணைந்த அனைத்து விவசாயிகளுக்கும் தங்கள் சாகுபடி நிலத்தை சரிபார்க்க வேண்டியது கட்டாயம். இரண்டாவது, பிஎம் கிசானுடைய இந்த கேஒய்சி ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் முறையில் இன்னும் முடிக்காத விவசாயிகள் 100% பாதிக்கப்படுகிறார்கள். கேஒய்சி முடிக்காத அனைத்து விவசாயிகளின் கணக்கிலும் அரசாங்கம் இந்த தவணை தொகையை மாற்றாமல் போகலாம். எனவே உங்கள் கேஒய்சியை முடிக்க வேண்டும். மூன்றாவது, நீங்கள் அனைவரும் ஆதார் இணைக்கும் பணியை முடிக்கவில்லை என்றால் உங்களுடைய 20வது தவணை தொகையில் கணக்கு வரவு வைக்கப்பட மாட்டாது, ஓகேங்களா. ஸோ எனவே நீங்கள் விரைவில் வங்கிக்கு சென்று ஆதார் அட்டையை உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் இணைக்க வேண்டும். ஸோ டிபிடி செயல்படுத்தாத வங்கிகள் கணக்குகளின் தவணை தொகை சிக்கிக்கொள்ளக்கூடும் எனில் அரசாங்கம் டிபிடி மூலமே தவணை தொகையை மாற்றுகிறது, ஓகேங்களா. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா விரைவில் அருகில் உள்ள கிளைக்கு சென்று டிபிடியை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். ஸோ இந்த விவசாயிகளுக்கு தவணைகள் இந்த கண்டிப்பாக கிடைக்கும்னு பார்த்தா, எந்தெந்த விவசாயிகள் கணக்குகளுக்கு அரசாங்கத்தால் தவணை தொகை வழங்குவது பற்றிய தகவல்கள் எல்லாமே பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அனைத்து தகுதி அளவுகளும் பூர்த்தி செய்யும் விவசாயிகள் கணக்குகள் மட்டுமே பணம் ஏற்று பரிமாற்றப்படுகிறது என்பதை உங்களுக்கு சொல்ல முடியும். அதனுடன் கேஒய்சி சரிபார்ப்பு மற்றும் ஆதார் இணைப்பு பணிகளை முடித்தவர்களின் கணக்கு பணம் வந்து சேரும். ஸோ மேலும் இந்த தொகை அரசாங்கத்தால் தனது வங்கி கணக்கில் டிபிடியை இயக்கிய விவசாயியின் கணக்குக்கு உடனடியாக மாற்றப்படும். ஸோ பிரதம மந்திரி கிசானுடைய 20வது தவணை தொகை 2000 ரூபா பெறத்துக்கு விவசாயிகள் எல்லாமே இந்த ஃபார்மேட் எல்லாமே முடிச்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும், ஓகேங்களா. பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை தொகை ஜூன் மாதமே வெளியிட போகிறதா சொன்னாங்க. ஆனால் ஜூலை மாதம் 18ஆம் தேதி மோதியூரில் சொன்னாங்க, அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிட போகிறாரு அப்படின்ட்டு ஒரு சில அறிவிப்புகள் ஊடகங்கள் வாயிலாக வந்திருக்கு. அதிகபட்சம் இல்லை, ஒரு வேளை மோடி பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சில முடிவுகள் எடுப்பார். அது பார்த்திங்கன்னா இந்த ஜூலை இறுதியிலேயே நடந்திருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு மாதம் பார்த்திங்கன்னா இந்த 20வது தவணைக்கு ஆயிடுச்சு அப்படின்றதுனால நிச்சயமாக இன்னும் ஓரிரு தினங்களில் உங்களுடைய பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. ஸோ கண்டிப்பாக பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா 20வது தவணைக்கான காத்திருப்பு தொடர்வதால் இந்தியா முழுவதும் 9.8 கோடிக்கு அதிகமாக பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள் தங்கள் கணக்கு மற்றும் மொபைல் போன்களை புதுப்பிப்புகளுக்காக சரிபார்த்து வருகின்றனர். ஜூன் மாதத்துலேருந்தே இது பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு. ஜூலை மாதத்தில் பணம் செலுத்தப்படும் என்ற தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து இது மாதிரி இன்னும் அதிகாரப்பூர்வ அப்டேட் எதுவும் வரல, ஓகேங்களா. தற்பொழுதுள்ள பயனாளிகள் 20வது தவணைக்காக காத்திருக்கும் வேளையில் இன்னும்
பதிவு செய்யாத புதிய விவசாயிகள் பதிவு செய்த எதிர்கால தவணைக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளனர். தனிநபர் திட்டத்தின் கீழ் தகுதி நிபந்தனைகள் பூர்த்தி செய்தால் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பூர்த்தி செய்தால் பதிவை அரசாங்கம் அனுமதிக்கிறது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபார்மேட்டில் ஃபில் பண்ணி கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுறீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஎம் கிசானில் 2000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். ஸோ எப்பொழுது வேண்டுமானாலும் பிஎம் கிசானுடைய 2000 ரூபாய் 20வது தவணை தொகை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் இன்னும் ஒரு சில தினங்களில் அக்கௌண்ட்டில் வந்துடுங்க. ஸோ பிஎம் கிசான் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்மளுடைய சேனலோடு இணைந்திருங்கள். மெயின்புற நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் பிரதம மந்திரியுடைய விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் திட்டத்தை பற்றி, அதோடைய அமௌண்ட் எப்போ தராங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. பிரதம மந்திரி கிசான் யோஜனா 20வது தவணைக்கு யாருக்கு கிடைக்கும், யாருக்கு இழப்பு ஏற்படும், இது குறித்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியுங்க. ஸோ வணக்கம் நண்பர்களே. இந்த மாதத்தில் மத்திய அரசு, அதாவது பிரதமர் நரேந்திர மோடியால் பிரதமர் கிசான் யோஜனா திட்டத்தின் கீழே ஒவ்வொரு விவசாயியின் கணக்குக்கும் 20வது தவணை தொகை மாற்றப்படும் என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். இது போன்ற சூழ்நிலையில் எந்த விவசாயிகள் பணத்தை பெறுவார்கள், யாருக்கு கிடைக்காது என்பது மிகப்பெரிய கேள்விங்க. ஸோ இந்த கேள்விகளை இந்த கட்டுரையின் மூலமாக உங்களுக்கு நான் ஒரு துல்லியமான பதிலை நான் இப்போ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனவே பிஎம் கிசான் யோஜனா 20வது தவணை 2025 முழுமையான தகவலுக்கு நீங்கள் அனைவருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த விவசாயிக்கு 20வது தவணை தொகை கிடைக்காது முதலிடம் நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா. 20வது தவணை தொகை இந்த ஃபார்மேட் எல்லாமே உங்கள்கிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 20வது தவணை தொகை கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும். நில சரிபார்ப்பு பணியை இன்னும் முடிக்காத அனைத்து விவசாயிகள் கணக்குகளுக்கும் 20வது தவணை 83 அரசாங்கத்தால் மாற்ற முடியாது. இந்த திட்டத்தின் கீழ் ஒரு முக்கிய பணியாகும். பிரதம மந்திரி கிசான் யோஜனாவில் இணைந்து அனைத்து விவசாயிகளுக்கும் தங்கள் சாகுபடி நிலத்தை சரிபார்க்க வேண்டியது கட்டாயம். இரண்டாவது, பிஎம் கிசானுடைய இந்த கேஒய்சி ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் முறையில் இன்னும் முடிக்காத விவசாயிகள் 100% பாதிக்கப்படுகிறார்கள். கேஒய்சி முடிக்காத அனைத்து விவசாயிகளின் கணக்கிலும் அரசாங்கம் இந்த தவணை தொகையை மாற்றாமல் போகலாம். எனவே உங்கள் கேஒய்சியை முடிக்க வேண்டும். மூன்றாவது, நீங்கள் அனைவரும் ஆதார் இணைக்கும் பணியை முடிக்கவில்லை என்றால் உங்களுடைய 20வது தவணை தொகையில் கணக்கு வரவு வைக்கப்பட மாட்டாது, ஓகேங்களா. ஸோ எனவே நீங்கள் விரைவில் வங்கிக்கு சென்று ஆதார் அட்டையை உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் இணைக்க வேண்டும். ஸோ டிபிடி செயல்படுத்தாத வங்கிகள் கணக்குகளின் தவணை தொகை சிக்கிக்கொள்ளக்கூடும் எனில் அரசாங்கம் டிபிடி மூலமே தவணை தொகையை மாற்றுகிறது, ஓகேங்களா. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா விரைவில் அருகில் உள்ள கிளைக்கு சென்று டிபிடியை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். ஸோ இந்த விவசாயிகளுக்கு தவணைகள் இந்த கண்டிப்பாக கிடைக்கும்னு பார்த்தா எந்தெந்த விவசாயிகள் கணக்குகளுக்கு அரசாங்கத்தால் தவணை தொகை வழங்குவது பற்றிய தகவல்கள் எல்லாமே பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அனைத்து தகுதி அளவுகளும் பூர்த்தி செய்யும் விவசாயிகள் கணக்குகள் மட்டுமே பணம் ஏற்று பரிமாற்றப்படுகிறது என்பதை உங்களுக்கு சொல்ல முடியும். அதனுடன் கேஒய்சி சரிபார்ப்பு மற்றும் ஆதார் இணைப்பு பணிகளை முடித்தவர்களின் கணக்கு பணம் வந்து சேரும். ஸோ மேலும் இந்த தொகை அரசாங்கத்தால் தனது வங்கி கணக்கில் டிபிடியை இயக்கிய விவசாயியின் கணக்குக்கு உடனடியாக மாற்றப்படும். ஸோ பிரதம மந்திரி கிசானுடைய 20வது தவணை தொகை 2000 ரூபா பெறத்துக்கு விவசாயிகள் எல்லாமே இந்த ஃபார்மேட் எல்லாமே முடிச்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும், ஓகேங்களா. பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை தொகை ஜூன் மாதமே வெளியிட போகிறதா சொன்னாங்க. ஆனால் ஜூலை மாதம் 18ஆம் தேதி மோதியூரில் சொன்னாங்க, அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிட போகிறாரு அப்படின்ட்டு ஒரு சில அறிவிப்புகள் ஊடகங்கள் வாயிலாக வந்திருக்கு. அதிகபட்சம் இல்லை ஒரு வேளை மோடி பார்த்திங்கன்னா திடீரென்று ஒரு சில முடிவுகள் எடுப்பார். அது பார்த்திங்கன்னா இந்த ஜூலை இறுதியிலேயே நடந்திருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு மாதம் பார்த்திங்கன்னா இந்த 20வது தவணைக்கு ஆயிடுச்சு அப்படின்றதுனால நிச்சயமாக இன்னும் ஓரிரு தினங்கள்
தினங்களில் உங்களுடைய பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. ஸோ கண்டிப்பாக பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா 20வது தவணைக்கான காத்திருப்பு தொடர்வதால் இந்தியா முழுவதும் 9.8 கோடிக்கு அதிகமாக பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள் தங்கள் கணக்கு மற்றும் மொபைல் ஃபோன்களை புதுப்பிப்புகளுக்காக சரிபார்த்து வருகின்றனர். ஜூன் மாதத்துலேருந்தே இது பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு. ஜூலை மாதத்தில் பணம் செலுத்தப்படும் என்ற தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து இது மாதிரி இன்னும் அதிகாரப்பூர்வ அப்டேட் எதுவும் வரல. ஓகேங்களா? தற்பொழுதுள்ள பயனாளிகள் 20வது தவணைக்காக காத்திருக்கும் வேளையில் இன்னும் பதிவு செய்யாத புதிய விவசாயிகள் பதிவு செய்த எதிர்கால தவணைக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளனர். தனிநபர் திட்டத்தின் கீழ் தகுதி நிபந்தனைகள் பூர்த்தி செய்தால், பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பூர்த்தி செய்தால் பதிவை அரசாங்கம் அனுமதிக்கிறது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபார்மேட்டில் ஃபில் பண்ணி கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுறீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஎம் கிசானில் 2000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். ஸோ எப்பொழுது வேண்டுமானாலும் பிஎம் கிசானுடைய 2000 ரூபாய் 20வது தவணை தொகை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் இன்னும் ஒரு சில தினங்களில் அக்கௌண்ட்டில் வந்துடுங்க. ஸோ பிஎம் கிசான் சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்மளுடைய சேனலோடு இணைந்திருங்கள். மெயின் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.